மனுஷங்க தன்னைத்தானே அழிச்சிக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலோ, உணவுகளை சாப்பிட்டாலோ, உடம்புக்கு நோயை தருகிற உணவுகளை சாப்பிட்டாலோ, உடம்புக்கு நோயை தருகிற அழிவை தருகிற ஒரு வாழ்க்கையை செயல்களை செய்தாலோ அவங்களால இயற்கையை நேசிக்க முடியாது. இயற்கையை நேசிக்க முடியாது. இயற்கை கிட்ட நெருங்கவும் முடியாது. அதனால் நம்ம உடம்பை நாம் நேசிக்கணும். அதுதான் இயற்கையை நேசிப்பதற்கான ஒரு தகுதி. நம்ம உடம்பை நாம் நேசிக்க ஆரம்பிச்சிட்டாலே இயற்கைக்கிட்ட நெருங்கிட்டு இருக்கணும்னு அர்த்தம். நம்ம உடம்பையே நாம் நேசிக்காமல் இருக்கும்போது தான், அறியாமையின் காரணமாக, மூட நம்பிக்கையின் காரணமாக நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடும்போது தான் இயற்கையிட்டேருந்து நம்ம ரொம்ப விலகி போயிட்டோம். இப்போ இந்த மாதிரி இப்போ ஒரு வாழ்க்கைங்கிறது ரொம்ப இயற்கையிட்டேருந்து விலகி போகிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே இயற்கையிடமிருந்து விலகி போகிற ஒரு வாழ்க்கை. காரணம் என்னென்னா, நம்ம மூட நம்பிக்கையின் காரணமாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம உடலே அழிக்கின்ற உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். நமக்கு தெரியல நாம் என்ன உணவு சாப்பிடணுன்னு நமக்கு தெரில. நம்ம உடலே அழிக்கின்ற நமது உடலுக்கு நோயை தருகின்ற உணவுகளை சாப்பிட்டுட்ருக்கோம். நமது வாழ்க்கையை அழிக்கின்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் இயற்கையை நாம் நேசிக்க முடியாமல், இயற்கையை பற்றிய உண்மைகள் தெரிந்து கொள்ள முடியாமல் போனது. அதனால தான் இந்த உலகம் முழுக்க மூட நம்பிக்கைகள் வந்துவிட்டது. மக்களுக்கு அந்த உண்மைகள் தெரியாமல் போகுது, அறிவு இல்லாமல் போகுது. அதனால் மக்களுக்கு மூட நம்பிக்கைகள் வந்துவிட்டது. அதனால் நம்ம இயற்கையை இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் உடம்பை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் நல்லா உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுருக்கணும். அந்த காலத்தில் ஒரு 30-50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், அதுக்கு பின்னாடி போனீங்கன்னா, உடம்பை உறுதியாக வச்சுருக்கிறதுக்கு காரணமே என்னென்னா, சண்டை போடுறதுக்காக தான் ஒருத்தர் உடம்பை உறுதியாக வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ தான் சண்டை போடுறதுக்காகலாம் யாரும் உடம்பை உறுதியாக வச்சுக்கிறது கிடையாது. உடம்பை அழகாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஆரோக்கியமாக வச்சுக்கணுங்கிறதுக்காக உடம்பை உறுதியாக வச்சுக்கிறாங்க. அதனால் இப்போ உடம்பை நேசிக்கிற வழக்கங்கிறது ஒரு நாகரிகமான ஒரு நடைமுறையாக மாறிக்கொண்டிருக்கிறது. உடம்பு ஃபிட்னஸ் இல்லைன்னா அது ஒரு அசிங்கமான ஒரு விஷயம். ஃபிட்னஸ் தான் ஒரு நல்ல ஒரு நாகரிகமான அணுகுமுறை. யாராவது நோயோடு இருந்தாலோ அல்லது உடம்பில் ஒரு ஃபிட்னஸ் இல்லை, குண்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க கேலிக்குரிய ஒருவராக, அதனால் கூச்சம் அதிகமாக. அதனால் பொது இடத்துக்கு வரும்போது இனிமேல் மக்கள், அதாவது மனுஷங்க முன்னாடி நிற்கும்போது மனுஷங்க பார்வைக்கு நமது தோற்றம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு மக்களுக்கு வந்துருச்சு. ஃபிட்டாக இருக்கணும், ஸ்லிம்மாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு இப்போ நிறைய மக்களுக்கு பரவிட்டே வருதா. இதனால் என்ன ஆகுனா, இயற்கையோடு நெருங்க போகிறாங்க. இயற்கையை நேசிப்பதற்கு தான் இந்த முயற்சி எல்லாமே. இப்போ ஒரு புரட்சி நடக்குது உலகம் முழுக்க. இந்த புரட்சி நடப்பதற்கு ஒரு அமைதி தேவை. முன்னாடி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, போரிட்டு கொண்டிருந்தார்கள். அப்போல்லாம் இந்த புரட்சியை நிகழ்த்த முடியாது. யாரும் உடம்பெல்லாம் நேசிக்கவும் முடியாது. போரிட்டு கொண்டிருந்த காலத்தில் உடம்பை நேசிக்க முடியாது. ஏன்னா எப்போ வேணாலும் மரணங்கிறது வரலாம். நம்ம பார்த்து உடம்புல நோய் இருக்கக்கூடாது, காயங்கள் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சி பார்த்து வைப்போம். அப்புறம் போர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி நம்மளை நெருக்கடி கொடுத்து கடைசியில் நம்ம போரிட்டு சண்டையிட்டு செத்து போக வேண்டிய நிலைமை வரும். இப்போ அப்படி. அதனால் கடந்த காலங்களில் ஒருத்தர் உடம்பை பார்த்துக்கணும், உடம்பை நல்ல மாதிரி பார்த்துக்கணும், உயிரோடு வாழணும் அதிக நாள் அப்படிங்கிற அந்த ஆசைக்கு பொருத்தமில்லாத சூழ்நிலை நிலவியது. போர் சூழல் அது. இப்போ தான் போர்லாம் இல்லை, நீ அமைதியாக நீ ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படி. அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, ஒரு பாதுகாப்பு இருக்குது. நீ உயிரோடு வாழ்வதற்கு இங்கே ஒரு பாதுகாப்பு இருக்குது. அச்சுறுத்தல் இல்லாத ஒரு வாழ்க்கை முறை பெரும்பாலும் இருக்குது. ஒரு விபத்துகளாலும் நோய்களாலும் அச்சுறுத்தல் நிலவுது. இருந்தாலும் நாம் அதிலிருந்து தப்பிச்சு நாமளே பாதுகாத்துக்கிறது நம்முடைய திறமை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது. அதனால் இப்போ மனுஷங்கக்கிட்ட உலகம் முழுக்க உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும். அதில் தான் அதுதான் அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு இப்போ மக்கள்கிட்ட இருக்குது. அப்படிப்பட்ட புரட்சி இப்போ நடந்துகிட்ருக்கு. உலகம் முழுக்க உடம்பை உறுதியாக வைத்துக்கொள்கிற அந்த புரட்சி இப்போ நடந்துகிட்ருக்கு. உடம்பை அழகாக வைத்துக்கொள்ளுது, ஆரோக்கியமாக வச்சு அந்த புரட்சி நடக்குது. அப்போ இந்த புரட்சியின் பலன் என்னென்னா, இயற்கைக்கிட்ட நெருங்குறேன்னு அர்த்தம், இயற்கையை நேசிக்கிறேன்னு அர்த்தம். உடம்பை நீ நேசிக்கும்போது இயற்கையை நேசிக்க ஆரம்பித்து விடுவாய், இயற்கைக்கு நெருங்க ஆரம்பித்து விடுவாய், இயற்கையோடு கலக்க ஆரம்பித்து விடுவாய். கலப்பதற்கான அந்த தைரியம் உனக்கு வந்துடும். இயற்கையை நேசிப்பதற்கு, இயற்கையாக இணைந்து வாழ்வதற்கு, இயற்கையை பற்றின உண்மைகளை நீ தெரிஞ்சுப்ப. உனக்கு மூட நம்பிக்கைகள் இருக்காது. அதனால் இப்போ
இந்த உடம்பெல்லாம் எல்லோரும் அழகாக வச்சுக்கிறதுனால என்ன நடக்கும் இந்த உலகத்தில் அப்படின்னா, மக்கள் இயற்கையான அந்த இயற்கையை பற்றின உண்மையை தெரிஞ்சுப்பாங்க. அதனால் நமது உடலுக்கு நோயை தருகிற உணவுகளை நாம் சாப்பிட்டாலோ, உடலுக்கு அழிவை தருகிற ஒரு செயல்களை செய்தாலோ, ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலோ நம்மளால் இயற்கையை நேசிக்க முடியாது. இயற்கையை நேசிக்கணும்னா, இயற்கையிடம் நெருங்க வேண்டுமென்றால், இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டுமென்றால் நம்ம உடம்பை அழிச்சிக்கிற எந்த ஒரு வேலையும் செய்யவே கூடாது. இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, நமது உடலை அழித்து கொள்கிற நமது வாழ்க்கையை அழிக்கின்ற ஆபத்தான எந்த செயல்களையும் நம்ம செய்யவே கூடாது. அதனால் ரொம்ப நமது உடலை நல்லா கண்ணுங்கருத்துமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க உடம்பை பார்த்துக்கோங்க. கண்ணுங்கருத்துமாக பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டா தான் இயற்கையை நேசிக்க முடியும். இயற்கையின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். மனுஷங்களுக்கு இயற்கையோட ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போ தான் இன்னும் எல்லா சிக்ஸ் பேக்லாம் அதுக்கான முயற்சியெல்லாம் நடக்குது. உலகம் முழுக்க உடம்பை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கான முயற்சியெல்லாம் நடக்குது. ஆனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, நல்லா சிக்கன் சாப்பிட்றாங்க, முட்டை சாப்பிட்றாங்க. இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. உடம்பை அது நம்ம கொள்கையை நம்ம ஆராயணும். கொள்கைப்படி வாழ வேண்டும். நமக்குன்னு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதைத்தான் நம்ம சாப்பிட்ணும். நாம் இந்த மாமிசம்லாம் சாப்பிடக்கூடாது. அப்போ அந்த முயற்சி அந்த உணவு முறையிலே இன்னும் சீர்திருத்தம் நடைபெற வேண்டியிருக்குது. அதெல்லாம் நடக்கும்போது தான் நம்ம இன்னும் இயற்கைக்கு நெருங்க ஆரம்பிச்சிரும். இந்த தானியங்கள்லாம் சாப்பிடக்கூடாது. தானியங்கள் மனித உணவுகள் அல்ல. அப்போது நம்ம இந்த உண்மைகளுக்கு தகுந்த மாதிரி நமது உணவு முறையில் ஒரு சீர்திருத்தம் ஏற்பட போகுது. தானியங்கள் மனித உணவுகள் அல்ல அப்படிங்கிற உண்மைக்கு தகுந்த மாதிரி தானியங்களே மனுஷங்க சாப்பிட்லன்னா என்னாகும்? இன்னும் இயற்கைக்கிட்ட ரொம்ப நெருங்கிடுவாங்க. அதுமாதிரி மாமிசம் சாப்பிடக்கூடாது, அது மனித உணவு அல்ல அப்படின்னும்போது மீன் உணவுலாம் சாப்பிடக்கூடாது, முட்டையெல்லாம் சாப்பிடக்கூடாது, அது மனித உணவு அல்ல அப்படிங்கிற அந்த உண்மைக்கு தகுந்த மாதிரி மனுஷங்க மாறும்போது இன்னும் இயற்கைக்கிட்ட நெருங்கிடுவாங்க. இயற்கையோடு கலந்து வாழ எப்படி தெரியுமா? இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது இயற்கையிடமிருந்து விலகி வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை. இயற்கைக்கிட்டேருந்து நீங்கள் ரொம்ப தூரம் போயிட்டீங்க. இயற்கையை அழித்து தான் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு அப்படி இருக்கும்போது இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஆற்றல் தேவை, வலிமை தேவை, ஒரு வன்முறை தேவை, வன்முறை உணர்ச்சி தேவை, உயிரை பணயமாக வைக்கின்ற அந்த துணிவு தேவை. அதை எங்கேருந்து உங்களுக்கு கிடைக்குது? அந்த ஆற்றல் எங்கேருந்து கிடைக்குது? அந்த வன்முறை உணர்ச்சி, ஒரு வலிமை எங்கேருந்து கிடைக்குது? ஒரு அளவுக்கு அதிகமான வலிமை எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா, தானிய உணவுகள், அரிசி, கேழ்வரகு, கோதுமை, பார்லி, இது போன்ற தானிய உணவுகளை சமைச்சு சாப்பிட்றதுனால கிடைக்குது. உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றதுனால கிடைக்குது. மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை உணவுகளை சாப்பிடுவதால் நமக்கு அந்த ஆற்றல் கிடைக்குது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் உழைப்பதற்கும் வாழ்வதற்கும் நமக்கு அந்த ஆற்றல் கிடைக்குது. அந்த ஆற்றல் அந்த உணவுகளில் தான் கிடைக்குது. சரி, அப்போது இயற்கை விதிமுறைப்படி மனுஷங்க மாமிசம் சாப்பிடக்கூடாது, தானியங்கள் சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது, முட்டை சாப்பிடக்கூடாது. அப்படின்னா என்னாகும்? மனுஷங்களுக்கு இந்த வலிமை இல்லாமல் போயிடும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் உள்ள செயல்களை செய்வதற்கோ, இங்கே உள்ள இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கையை வாழ்வதற்கோ தேவையான வலிமை, ஆற்றல் என்பது மனுஷங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா உணவுலேருந்து தான் அந்த ஆற்றல் உங்களுக்கு கிடைக்குது. வெறும் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகளை சாப்பிட்டிங்கன்னா, கடலைகள், பயிர்கள், பருப்பு வகைகள் இதெல்லாம் உப்பு போடாமல் வெறும் பச்சையாவோ அப்படி உப்பு போடாமல் வேக வச்சோ சாப்பிட்டிங்கன்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகில் உள்ள வேலைகளை செய்கிறதுக்கு உங்களுக்கு அந்த ஆற்றல் கிடைக்காது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகம் தொடர்ந்து செயல்பட முடியாது. ஏன்னா உங்களுக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகை பாதுகாக்க வேண்டும், தொடர்ந்து பராமரிக்க வேண்டும், தக்க வச்சுக்கணும், தொழிற்சாலையெல்லாம் இயங்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆற்றல் தேவை. அந்த ஆற்றல் உங்கள் உணவுலேருந்து தான் கிடைக்குது. அப்போ இந்த உணவுகள் எல்லாமே மனித உணவுகள் அல்ல. அப்படிங்கும்போது மனித உணவுகளைத்தான் நாம் உண்ண வேண்டும் எனும் பொழுது அப்போ தான் நோயிலிருந்துலாம் தப்பிக்க முடியும் அப்படின்னு பல்வேறு காரணங்களை காட்டி, அமைதி கிடைக்கும் அப்படிங்கிற பல்வேறு காரணங்கள் காட்டி நம்ம எது மனித உணவோ அதை மட்டுமே நாம் சாப்பிடும்போது நமக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகை இயக்குவதற்கான ஆற்றலும் வலிமையும் நமக்கு கிடைக்காது. வன்முறை உணர்ச்சி கிடைக்காது. நம்ம மனுஷங்கள்லாம் மென்மையாகிடுவாங்க. மனித உணவுகளை மட்டுமே நம்ம சாப்பிட்றதா இருந்தால் மனுஷங்கள்லாம் மென்மையாகிடுவாங்க. அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகை உங்களால் பாதுகாக்கவே முடியாது, பராமரிக்கவும் முடியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் உங்களால் வாழவே முடியாது, உழைக்கவும் முடியாது. நீங்கள் மென்மையானவராக இருப்பீங்க. உடம்பை பணையம் வைக்க துணிய மாட்டீங்க. உடம்பு தான் முக்கியம், அதை பாதுகாப்பதற்கு. அப்போது இந்த இயந்திர அறிவியல் உலகை உங்களால் பாதுகாக்க முடியாது. அப்போது இயற்கைக்கு வேறு வழியே இல்லை. இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துடும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்புறம் செயலிழந்துடும். குடிசையில் தான் வாழணும். அப்புறம் குடிசையில் வாழணும், விவசாயம் பார்க்கணும், இயற்கையோடு கலந்து வாழ ஆரம்பிச்சிருவீங்க. அப்போது இயற்கை விதிமுறைப்படி நாம் வாழ்ந்தோமேனால் இயற்கையோடு இணைய ஆரம்பித்து விடும், வேறு வழியே இல்லாமல். ஏன்னா நம்முடைய வலிமை குறைஞ்சிடும், நம்மெல்லாம் மென்மையானவர்களாக மாறிவிடுவோம். அதுக்கப்புறம் என்ன, மென்மையானவர்களாக மாறிவிட்டால் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை இயக்குவதற்கு மென்மையானவர்களால் முடியாது. என்னை போல் ஆளால் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை
உலகத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய வேலைகளெல்லாம் செய்வதற்கு என்னால் முடியாது அப்படின்னா, ஏன்னா நான் மென்மையானவர். ஏன்னா எனது உணவு முறை மென்மையான உணவு முறையாக இருக்கிறது, மனித உணவாக இருக்கிறது. அதனால் அதுபோல் இந்த மனுஷங்க எல்லாருமே மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடுவதாக இருந்தால் மென்மையானவங்க மாறிடுவாங்க, மென்மையானவர்களாக மாறிவிடுவார்கள். அதன் பிறகு இந்த இயந்திர அறிவியல் உலகை தொடர்ந்து நிர்வகிக்க முடியாது, இங்கே உள்ள வேலைகளை செய்ய முடியாது. இந்த உலகமே நமக்கு ஒரு வெறுப்பாகவும் சுமையாகவும் மாறிவிடும். அதனால் அப்படியே இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து போயிடும். அதனால் மனித உணவுகளை மட்டுமே மனுஷங்க சாப்பிட்றதா இருந்தால் இந்த இயந்திர அறிவியல் உலகமே செயலிழந்துடும். மனித உணவுகள் மூலம் இந்த இயந்திர அறிவியல் உலகை இயக்குவதற்கு தேவையான அளவுக்கு அதிகமான ஆற்றலும் அந்த வலிமையும் கிடைக்காது. அளவுக்கு அதிகமான ஆற்றல், உயிரை பணம் வைக்கிற அந்த முட்டாள்தனமான அந்த துணிவு, அதெல்லாம் வரவே வராது. அதனாலேயே மனித உணவுகளை மட்டுமே நாம் உண்பதாக இருந்தால் மனுஷங்க மென்மையாகிடுவாங்க. மென்மையானவர்களால் இந்த இயந்திர அறிவியல் உலகை பாதுகாக்கவோ பராமரிக்கவோ தக்க வைத்து கொள்ளவோ முடியாது. அதன் மூலம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து நம்ம இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே போயிடுவோம். வேறு வழியே இல்லை. இனிமேல் என்னால் தொழிற்சாலைகள்லாம் இயக்க முடியாது. ஒரு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ விஞ்ஞானியாவோ ஒரு பிளம்பராகவோ எலக்ட்ரிஷியனாகவோ கலெக்டராகவோ என்னாலலாம் வாழ முடியாது. அவ்வளோ கஷ்டமான வேலைகளை செய்ய முடியாது. காரணம், நான் சாப்பிடுகிற உணவு மென்மையான உணவு, அதாவது மனித உணவுகளை தான் நான் சாப்பிடுகிறேன். அப்படித்தான் சாப்பிட வேண்டும். நாம் இந்த மாமிசம் சாப்பிடக்கூடாது, தானியங்கள் சாப்பிடக்கூடாது. அது பிழையான உணவு முறை, தவறான உணவு முறை, விதிமுறைப்படி கொள்கைப்படி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உணவு முறையில் ஏற்பட்ட அந்த மாற்றமே நம்ம இயற்கையோட நெருங்க ஆரம்பிச்சிருவோம். இயற்கையிடமிருந்து நமக்கு இன்றைக்கி இடைவெளி ஏற்படுவதற்கு என்ன காரணம்? இயற்கைக்கும் நமக்கும் ரொம்ப இடைவெளி. எங்கேயோ காடு, இங்கே சுற்றுலாத்தலம் மாதிரி ஆகிப்போச்சு, வேடிக்கை பார்க்குற ஒரு இடமாக. அதுக்கு என்ன காரணம்? நம்முடைய உணவு முறை தான் காரணம். நம்ம செயற்கையான உணவுகளை சாப்பிட்றோம். உப்பு போட்டு சமைச்ச உணவுகள், தானிய உணவுகள், இதெல்லாம் செயற்கையான, இதெல்லாம் நமது உணவுகள் கிடையாது. அது மாதிரி தானிய உணவுகள், அது மாதிரி மாமிச உணவுகள், இதெல்லாம் சாப்பிட்றதுனால தான் நம்ம இயற்கையிடமிருந்து விலகி வெகு தூரம் போய்விட்டோம். இயற்கையிடம் நம்மளால் நெருங்க முடியவில்லை. இயற்கையை பார்த்து நம்ம பயப்பட ஆரம்பிச்சிட்டோம். நோயெல்லாம் வந்துருச்சு. நம்ம தானியங்கள், மாமிசம், மீன், முட்டையெல்லாம் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல நோய் வந்துருச்சு. நோய் வந்ததுனால நம்மளால் இன்றைக்கி நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் குறைஞ்சி போச்சு. குளிரை தாங்க முடியல, வெயிலை தாங்க முடியல. இயற்கையை பார்த்தாலே பயப்பட ஆரம்பிச்சிட்டோம். காங்கிரீட் கட்டடங்களில் ஒளிந்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. நம்மளாம் வசித்து கொண்டிருக்கவில்லை, நாம் ஒளிந்து கொள்வதற்காக ஒரு காங்கிரீட் கட்டடங்களை கட்டி கொண்டிருக்கிறோம். அதற்குள்ளேயும் போர்வைக்குள்ளே வேற ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு இதெல்லாம் ஒளிந்து கொள்வதற்காக இடங்கள் தான் இந்த காங்கிரீட் கட்டடம். இது வசிப்பதற்கான இடங்கள் கிடையாது. மனித வசிப்பிடம் என்பது அது குடிசை தான். மனித வாழ்விடம் என்பது அது காடுகள் தான் என்பதை மீண்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள்.